அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, 2024 இன்றோடு முடிவடைகிறது இல்லையா? எவ்வளவு நன்மை செய்தார் நமக்கு, எத்தனை காரியங்கள் நமக்கு நடத்தி கொடுத்தார். எதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ அதையெல்லாம் தந்தார் அல்லவா? அப்போ நாம் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? இன்று நன்றி ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகின்ற நாள். ஆனால் இந்த நாள் ஒரு நிறைவான நாள் இல்லையா? அப்போ அந்த நிறைவான நாளில் அவர் நமக்கு என்ன தருவார், என்ன செய்வார் என்று எதிர்பார்க்காமல் நீர் செய்ததுக்கு நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்வோம் என்றால் நாம் ஒரு நிறைவுள்ள மக்கள் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 5-8 முடிய. அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர். அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளை தான் அது. நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டு முழுமைக்கும் அவர் நமக்கு ஒளியால் நிரப்பி வாழ்ந்த காலங்களை நினைவு பார்க்க வேண்டும் இல்லையா? அதுதான். அப்போது இது அவர் இறைவன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் இறைவனுக்குள் இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக அமைகிறது. அந்த நிறைவு தான் இறைவன் நமக்கு தருகின்ற பெரிய வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதத்தை நாம் கேட்டு தான் ஒவ்வொரு நாளும் அன்றாட வேண்டும். நான் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, இருளை சார்ந்தவர்கள் அல்ல. நீர் எது செய்தாலும் எங்களுக்கு நன்மை செய்கிறீர் என்று ஏற்று நன்றி சொல்லுகின்ற நாவை தர வேண்டும் என்று ஆண்டவரேன்னு கேட்க வேண்டும். அப்போ தான் நாம் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஏனென்றால் நாம் அவர் வார்த்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக அவரது அன்பு நம்மக்கிட்ட இருக்குது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் நம்மளை அறிந்து கொள்வார்கள். ஆம், இவர்கள் இறைவனோடு இருக்கிறார்கள், இறைவனோடு இணைந்து நடக்கிறார்கள் என்று சொல்வதற்கேற்ப நாம் வாழ வேண்டும். நாம் இறைவனோடு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு நேர்மாறாக வாழ்ந்தால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் இறைவனோடு இருக்கும்படி என்ன தேவை நமக்கு? நம் சொல்லும் செயலும் நடத்தையும் தான் பிறர் காண வேண்டும். நாம் இறைவனோடு இருக்கோம் என்று சொல்வதை விட பிறர் இவர்கள் இறைவனோடு இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்படி நாம் நடக்கிறோமா? அப்படி நடந்தால் நாம் பேர் பெற்றோர்கள் இல்லையா? அப்படி நடக்கும் வரத்தை தான் நாம் கேட்க வேண்டும். இப்பொழுது ஒரு விசை நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த ஆண்டு முழுமைக்கும் அவர் நம்மளை வழிநடத்தினதற்கு நன்றி கூற வேண்டும் இல்லையா? அந்த நன்றி தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக அமையும். ஒரு நொடி பார்த்து கொண்டு இருப்பவர்கள், கேட்டு கொண்டு இருப்பவர்கள், ஒரு குடும்பத்தில் அதை போட்டு பார்த்து கொண்டு இருப்பவர் இருப்பார்கள், அந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருப்பவர் இருப்பார்கள் இல்லையா? அதனால் எல்லாரும் ஒரு விசை கண்ணை மூடுவோமா? அவர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி கூறுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, இந்த 2024 ஆண்டு முழுமைக்கும் எங்களை கண்ணுக்குள் வைத்து நீர் பாதுகாத்தீரே, அதற்கு கொடான கொடி நன்றி. எத்தனையோ பேர் எங்களோடு இருந்தார்கள் ஆண்டவரே, ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் எங்களுக்கு நீர் உயிர் தந்து மீண்டும் உயிர் தந்து உம்மோடு இணைந்து நடக்கும்படி எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்கு நன்றி. எல்லாம் வல்லவரே, நோயுற்று இருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் காணச் சென்று அந்த நோயின் தன்மையை குறைத்து அவர்களை நிறைவாக வாழ வைத்தீரே, அதற்கு நன்றி. நோயின் தன்மை குறையாது, மருத்துவரால் முடியாது என்று சொன்ன இடத்தில் நீர் மருத்துவராய் இருந்து அவர்களை சுகப்படுத்தி கொடுத்தீரே, அதற்கு நன்றி. இருக்கு என்று மருத்துவர் சொன்னதை நீர் இல்லை என்று சொன்னீரே, அதற்கு நன்றி. எல்லாம் வல்லவரே, எல்லாம் இருந்தும் நாங்கள் மன அமைதி இல்லாமல் இருக்கிறோம், பிள்ளைகளால் நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம், உற்றார் உறவினர் நண்பர்களிடமிருந்து நாங்கள் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் கண்ணீர் வடித்த நேரத்தில் நீரே உற்றார் உறவினராக நண்பராக வந்து அவர்களை ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து அவர்களை தேற்றினீரே, அதற்கு நன்றி. நோயற்ற வாழ்க்கையை குறையற்ற செல்வமாக எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்கு நன்றி. வெளிநாடுகளில் பயணம் செய்து தொழிலுக்காக சென்ற ஒவ்வொரு கணவர்களையும் ஆமாண்டவரே நிறைவாக உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கப்பலில் வேலை பார்ப்பவர்கள், கரையில் வேலை பார்ப்பவர்கள், கடலில் வேலை பார்ப்பவர்கள், மீன் பிடிப்பவர்கள் அனைவரையும் உடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த நொடி பொழுதில் நீர் அவர்களுக்கு செய்து கொடுத்தீரே, அதற்கு நன்றி. அதிகாரியின் கண்களில் இரக்கும் தயவையும் கொடுத்து அவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அவர்களுக்கு வேலையை லகுவாக மாற்றி கொடுத்தீரே, அதற்கு நன்றி.
படிக்கின்ற பிள்ளைகள், படிப்பறிவே அற்று இருந்தவர்கள், பெற்றோர்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருந்த நேரத்தில் நீர்தாமே அந்த பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்பி நுண்ணறிவு நுண்மதி கொடுத்து அந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தீரே, அதற்கு நன்றி. அவர்களையும் எழுந்து பிரகாசிக்க வைத்தீரே, அதற்கு நன்றி. அவர்கள் மூத்த அதிகாரிகள் கண்களில் இரக்கம் தயவையும் கொடுத்து இந்த பிள்ளைகள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி செய்தீரே, அதற்கு நன்றி. வாக்களித்தவரே, வாழ வைப்பவரே, உமக்கு கொடான கொடி நன்றி. மக்கள் பேர் இல்லாமல் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வங்களை நீர் அளித்தீரே, அதற்கு நன்றி. திருமண காரியம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு நீரே முன்னின்று காணா ஒரு திருமணம் போல் நடத்தி கொடுத்தீரே, நடத்தி கொடுக்க போகிறீரே, அதற்கு நன்றி. எல்லாம் வல்லவரே, மரித்தோம் என்று நாங்கள் எண்ணியிருந்த நேரத்தில் அன்று லாசருக்கு உயிர் கொடுத்தது போல் எங்களுக்கும் உயிர் தந்தீரே, அதற்கு நன்றி. உம்முடைய இறை வார்த்தையை எடுத்து கொடுக்கும்படி செய்தீரே, அதற்கு நன்றி. எல்லா மக்களையும் உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். தொழில் செய்கின்ற தொழில் அதிபர்களை உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பணப்பற்றுவாடு இல்லாமல் கடனால் மூழ்கி இருப்பவர்களை உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனை தீர்வதற்கு நீர்தாமே வழிவகுத்து கொடுக்க வேண்டும். அவர்கள் என்ன குற்றங்குறைகள் செய்திருந்தாலும், அவர்கள் சிந்தனைகள், சொல், செயல், நடத்தைகள் மாற்றம் இருந்திருந்தாலும் அனைத்தையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி நீர்தாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இன்று நிறைவுள்ள நாள். ஆமாண்டவே, இந்த ஆண்டு முழுமைக்கும் எங்களை நிறைவாக நீர் வழிநடத்தி எங்களை நிறைவாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கொண்டு சென்றீரே, அதற்கு கொடான கொடி நன்றி கூறி இந்த நாளையும் எங்களை காண வைத்தீரே, அதற்கு நன்றி கூறி அடுத்த ஆண்டு பிறக்கும்போது எங்களை இன்னும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.